திருச்சிற்றம்பலம். அரஹர நம பார்வதி வதயே. அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. புழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி. ஆழி மிசைக்கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதூரர் திருத்தாள் போற்றி. அங்கமும் வேதமும் ஓதுலாவ அந்தண நாடும் அடிபரவ. அங்கமும் வேதமும் ஓதுலாவர் அந்தண நாடும் அடிபரவ. மங்கள்மதி தவள் மாடம் வீதி. மங்கள்மதி தவள் மாடம் வீதி. மருகனிலாவிய மைந்த சொல்லாய். செங்கையல்லார் பூனல் செல்வம் மல்கும் சீர்கொள் செங்காட்டங்குடியதனுள் கங்குல் விளங்கு எரியேந்தி ஆடும் கணபதி சரம் காபுரவே. கங்குல் விளங்கு எரியேந்தி ஆடும் கணபதி சரம் காபுரவே. அங்கமும் வேதமும் ஓதுலாவர் அந்தட நாடும் மடிபரவ. மங்குள் மதிதவள் மாட வீதி. மருகன் நிலாவிய மைந்த சொல்லாய். செங்கையலார் புனல் செல்வம் மல்கும் சீர்கொள் செங்காட்டங்குடியதனுள் கங்குள் விளங்கு எரியந்தியாடும் கணபதி சரம் காபுரவே. கங்குள் விளங்கு எரியந்தியாடும் கணபதி சரம் காமுரவே. வெற்றி விநாயகமூர்த்திக்கு ஜெய். எழும்போதும் வேலுமயிலும் என்பேன் எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேலோ மயிலோ என்பேன். முருகா உனை தொழுதே உருகி உருகி அழும்போதும் வேலோ மயிலோ என்பேன். அடியேன் உடலம் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். செந்தில் வேலவனே திருச்செந்தூர் முருகனே. ஜெய செந்தில்நாத சுவாமியே ஜெயந்திநாத சுவாமியே திருச்செந்தூர் முருகா. யாம் மோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்தது. அதனால் பூமேலயல் போய் புணர்வே நாவே நடவே நடவீரியே. வள்ளி தேவசேனாபதே ஸ்ரீ செல்வமுத்துக்குமார சுவாமிக்கு அரகரோகரா. கந்தகோட்ட முருகப்பெருமானுக்கு அரகரோகரா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஸ்ரீராமலிங்க சுவாமிகள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமன் பாம்பன் குமர குருதாச குருதாப்ய குருப்யோ நமோ நம. ஸ்ரீமத் பாம்பன் குமர குருதாச குருப்யோ நமோ நம. ஸ்ரீ குன்றத்தூர்வா சேக்கிழார் பெருமான் திருவடிகளே சரணம். ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகளே சரணோ. மெய்யன்பர்களே தாய்மார்கள், ஞானமே வடிவாக விளங்கக்கூடிய ஆது வயலூர் முருகப்பெருமானின் பற்றாத தனிப்பெரும் கருணையினால் அடியனுடைய மானசீக குருவாக விளங்கக்கூடிய பூஜ்ய ஸ்ரீ திருமூலர் கிருபானந்த வாரியார் சுவாமி திருவள்ளியை வணங்கி
வந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நாம் காண இருக்கின்ற பகுதி சுந்தரரும் ஆடிஸ்வாதியும் என்ற தலைப்பு. வர ஞாயிற்றுக்கிழமை சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயத்துக்கு போகுது. அவருக்கு அன்றைக்குத்தான் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு குரு பூஜை. திருவண்ணநல்லூர் தவிர ஏகோபித்த எல்லா சிவாலயங்களிலும் சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த விழா நடைபெறுகிறது. கேரளாவில் திருவஞ்சைக்காலத்துல எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. தங்கறதுக்கு இட வசதி, சாப்பாடு எல்லாம் போட்டு எல்லாரும் வரலாம். பெரிய வாய்ப்பு. அது கேரளாவில் தான் அவர் அங்கேருந்து தான் போறாரு. அப்பேற்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவடியை வணங்கி நமக்கு தெரிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொண்டு, கைலாயத்துல எல்லா முனிவர்களும் அமர்ந்து சிவபெருமானுடைய பெருமையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சிவபெருமானை ஒரு பக்கம் ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப தெற்கே இருந்து ஒரு ஜோதி அப்படியே வானத்திலே புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. எல்லா முனிவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். அதுல ஒரே ஒரு முனிவர், உபமன்யு முனிவர், மிகச்சிறந்த சிவபக்தர். அந்த உபமன்யு முனிவர் என்ன பண்றார் என்று சொன்னால், எழுந்து நின்று மேலே கையை கூப்பி வணங்கினார். எல்லா ரிஷிகளும் கேட்டார், ஏன் சிவபெருமான மற்றும் வணங்கக்கூடிய நீங்கள் இப்படி எழுந்து நின்று தெற்கே இருந்து ஒரு ஜோதி வருகிறதே, எதையாக நீங்க வணங்குறீர்கள்? எதற்காக வணங்குறீர்கள்? அவர் சொல்லுகிறார், சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் கைலாயத்துக்கு வருகிறார். அந்த தெற்கிருந்து புறப்பட்ட ஜோதி நம்பி ஆரூரன் திருநாவலூரன் மீண்டும் கைலாயத்துக்கு வருகிறார். அதனால நான் அவரை வணங்கினேன். அந்த ரிஷிகள்லாம் கேட்டார், அப்படி என்னையா சுந்தரமூர்த்தி நாயனார் கதையில ஒரு பெருமை இருக்கிறது, அந்த கதையை எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. சிவபெருமான் எப்படி இருப்பாரா? சாதாரணமா இருக்கக்கூடிய பெருமாள் பார்த்தீங்கன்னா பட்டு பீதாம்பரம். சிவன் சதா அபிஷேக பிரியனாக இருக்கக்கூடியவர். அதான் அபிஷேக பிரியோ சிவா என்று சொல்வார். மகாவிஷ்ணு எப்படின்னா சதா சர்வகாலம் அலங்கார பிரியனாக இருக்கக்கூடியவர். ஒரு சுவாமிக்கு ஒரு பிரியம், அது மாதிரிதான் நம்ம வணங்கணும். சிதா அபிஷேகத்திலே இருப்பான் சிவன். பெருமாள் அலங்காரத்திலே இருக்கிறார். அதுதான் அவருக்கு பிடிக்கும். சூரியனுக்கு என்ன பிடிக்கும்னா நமஸ்கார பிரியோ பானு. சூரியனுக்கு நாம நமஸ்காரம் பண்ணினா எல்லா வித கர்மாக்களையும் தொலைத்து நமக்கு அனுகிரகம் செய்கிறார். நமஸ்கார பிரியோ பானு. சிவபெருமான் எப்படி இருக்கிறாரா? சும்மா சாதாரண புலித்தோல் உடைய எடுத்துக்கொண்டு மேல பாம்பெல்லாம் அணிந்து கொண்டு சாதாரணமாக இருக்கிறார். எல்லாம் சொன்னாங்க, ஏன் சுவாமி, ஒரு நாளைக்கு நாங்க உங்களை அழகுபடுத்தி பார்க்கணும், அதனால கொஞ்சம் அழகா ட்ரெஸ் பண்ணி வாங்கலேன் அப்படின்னு சொன்னாங்க. சுவாமி எல்லாம் கிரீடெல்லாம் போட்டுட்டு இந்த புலித்தோல்லாம் கிடைட்டு நல்லா பட்டு பீதாம்பரம், காதுல நல்ல குண்டலம் எல்லாம் நின்று அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து கைலாயத்துல ஒரு கண்ணாடி முன்னு நின்று பார்த்தேன். அந்த கண்ணாடியில பார்த்தோன்னே கண்ணாடியில ஒரு பிரதிபிம்பம் தெரியும் இல்லையா? இந்த சிவபெருமான் உலகம் அப்படியே அழகாக சுந்தரமாக தெரிந்தது. ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கார். மீனாட்சி கல்யாணம் பண்ணும்போது அப்படித்தான் இருந்தார். அதனால்தான் அப்ப சோமசுந்தரேஸ்வர். இந்த சுந்தரம் என்று சொன்னாலே அழகு. ராமாயணத்துல மிக அழகான காண்டம் சுந்தர காண்டம். எனக்கு தோணித்து இப்படி சொல்லலான்னு. பெரிய புராணத்திலே கதாநாயகன் சுந்தரமூர்த்தி நாயனார். அந்த பெரிய புராணத்துல அது ஒரு அருமையான தலைப்பு. இந்த சுந்தரமூர்த்தி நாயனார். சுந்தரமூர்த்தி நாயனார் இல்லைன்னா இன்னைக்கு தேவாரம் இல்லை, திருமுறைகள் இல்லை, பக்தி இல்லை, சைவம் இல்லை. இந்த மூவர் முதல்ல ஞான சம்பந்த பெருமான், நாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி, அவங்கள சுந்தரமூர்த்தி நாயருக்கு முன்னால போயாச்சு. இந்த திருத்தொண்டர் தொகையை பாட வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் போட்ட அற்புதமான நாடகம் இந்த சுந்தரமூர்த்தி நாயகர். அதனால அந்த உருவத்தை பார்த்த உடனே அவருக்கே சந்தோஷமா எடுத்து, ஏ சுந்தரா கொஞ்சம் வெளியே வந்த, ஏ சுந்தரா கொஞ்சம் வெளியே வந்தாரு. அந்த உருவம் வெளியே வந்து
அதுக்கு இது மாதிரி நம்ம விபூதி கொடுத்தாங்க பாருங்க, அதை கொடுத்துட்டு விபூதிலாம் போட்டு வச்சு நீ நமக்கு அணுக்கு தொண்டனா இரு. அப்படியே கைலாசத்துல அவர் பக்கத்திலே நின்றுட்டு இருக்கணும். சுவாமி எதை சொல்றாரோ அந்த வேலையெல்லாம் சிரம் மேற்கொண்டு செய்யணும். சுவாமி யார் விபூதி கொடுக்குறாரோ அவர் விபூதி கொடுக்கணும். இப்படி சுந்தரருக்கு ஒரு உருவம் உருவாக்கிட்டாரு. அங்க அம்பாள் பார்த்தா அவள் ஒரு 2 பெண்களை உருவாக்கினார். அம்பாள் உருவாக்குன்ற அந்த கமலினி அனிந்திதை என்ற 2 பெண்கள். கைலாசத்துல இவர்கள் தண்டவனத்துக்கு தினம் சென்று பூ பறிக்க செல்வார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் செல்வார், இந்த 2 பெண்களும் செல்வார். தினம் போயிட்டு இருக்காங்க. முன்னாள் சுந்தர மனத்திலே தோன்றியது, இந்த பெண்கள் மிக அழகாக இருக்கிறார். எப்படி பெண்கள் ரொம்ப அழகாக இருக்கிறாளே என்று ஒரு கணம் அப்படியே கொஞ்சம் மயங்கிட்டார். ஒரு சடனே அப்புறம் தன்னை சுதாரித்து கொண்டு நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லி பஞ்சாட்சர ஜபம் பண்ணி மலர்லாம் கொய்து கொண்டு சுவாமி கிட்ட உள்ள வர. சுவாமி முதலே தெரிஞ்சு போச்சு, அவர் தானே நாடகம் நடத்துறாரு. சிவபெருமான் நடத்துற நாடகம் தான் இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் கதை. அதனால கேட்கிறார், சுந்தரா நந்தவனத்தில் என்ன நடந்தது? நாமளா தான் ஏதோ சாகு போக்கு சொல்லியிருப்போம். சுவாமி ஒரு சட நேரம் அந்த பெண்களை பார்த்து நான் ஆசைப்பட்டேன், அப்புறம் பஞ்சாட்சரம் சொல்லிட்டேன். உண்மையை சொல்லிட்டாரு. ஒரு சட நேரம் அந்த பெண்களை பார்த்து ஆசைப்பட்டேன். உடனே சுவாமி சொன்னார், சுந்தரா கைலாயத்தின் சிறப்பு என்ன தெரியுமா? கைலாயத்தில் காமத்திற்கு இடமில்லை. காமனை தகனம் செய்த இடம் கைலாயம். அதான் சிவபெருமானுக்கு காம கோட்டி என்று பெயர். காமம் என்று சொன்னால் ஆசை, கோடி என்றால் வளைத்தல். அதனால்தான் சிவபெருமானுக்கு காம கோட்டி. காம கோட்டி பீடெல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா? காம கோட்டின்னு பேர் வச்சிருக்க, கொஞ்சம் கூட ஆசையே படக்கூடாது இயற்கையிலே. அப்ப என்ன சொல்லுகிறார், அந்த பெண்களை பார்த்து நீ ஆசைப்பட்டதாலே உனக்கு ஒரு பிறவி உண்டாக கடவுள். வாரியார் சுவாமி அழகா சொல்லுவார், நம்ம ரோட்ல போற வரை நிறைய பேரை பார்த்து பார்த்து அழகா இருக்கிறோம், அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, இப்படி நகை போட்டிருக்காங்க, இந்த கார்ல வராங்க, பார்த்து பார்த்து மனசு ஆசைப்பட்டதுன்னா அத்தனைக்கு நாம பிறவி எடுக்கணும். அந்த கார் ஆசைப்பட்டோம், அடுத்த ஜென்மாவில காரா தான் பிறப்போம். ஒரு அவாவினாலே ஒரு பிறவி உண்டாகும் சொல்றார். அதனால நீ மண்ணுலகத்தில் பிறந்து இந்த 2 பெண்களை கல்யாணம் செய்து கொண்டு திரும்பி இங்க வா இன்னுலகத்தில். என்ன பெரிய விசேஷம்னா, இந்த மூவர் முதல்ல ஞான சம்பந்த பெருமான் ஆச்சாள்புரத்தை கூண்டோடு கைலாசம் எல்லாரும் அவரும் போயிட்டு தன்னுடைய மனைவியோட எல்லாருக்கும் போயிட்டார். நம்ம நாவுக்கரசர் திருப்புகூடூர்ல இறைவனோடு உண்டு கலந்தார். மாணிக்க வாசர் இறைவனோடு நடராஜ பெருமானோடு அடக்கமானார். ஆனா மேலேந்து வந்து அவதாரம் செய்த இந்த சுந்தரர் மட்டுமே மீண்டும் தன் மூதலோடு கைலாயத்தை அடைந்தார் என்ற ஒரு பெருமை சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மட்டுமே உண்டு. அதனால அந்த மூமுனி சொல்றார், இப்பேற்பட்டவன் என்ற சுந்தரமூர்த்தி நாயனார். அதனால சுவாமி சொல்லிட்டார், மண்ணுலகத்திலே நீ பிறந்து என்னை வந்து அடைய கிடையாது. இவர் ரொம்ப கதறார், ஐயா நான் உங்களை விட்டு நான் எப்படி போவேன், ஏதோ தெரியாம தவறு உண்டேன். காமத்திற்கு கைலாசிடம் இல்லை, நீ அனுபவிச்சுட்டு வா, தக்க நேரத்தில் உன்னை நான் தடுத்தாட்கொள்வேன். எப்பன்னு சொல்லல, தக்க நேரத்தில் சமயத்தில் நான் உன்னை தடுத்தாட்கொள்வேன். எங்க பிறக்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார்? ஏன் தென் திசை செய்த மாதவன் சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். தென் திசை செய்த மாதவன், இந்த நம்ம தெற்கு பூமி இருக்குது கைலாசத்துல இருந்து, இது எல்லாமே புண்ணிய பூமி எல்லாம். அதுல தமிழ்நாடு மிகப்பெரிய புண்ணிய பூமி. இங்கதான் பஞ்சபூத ஸ்தலங்கள்லாம் இருக்கிறது. ஆனாதான் தென் திசை செய்த மாதவன். அந்த தெந்தி செய்த மாதவத்தினால்தான் அடியாருடைய பெருமையை பாட வேண்டும். சுவாமி நினைச்சாராம், எல்லாம் நம்மளையே பாடிட்டு இருக்கான். சிவபெருமான் நினைக்கிறாராம், எல்லாம் நம்மளே பாடிட்டு இருக்கான்,
நம்மளை பாடு அடியார் பெருமை அவனா பாடணும்ல, அதுக்கோசர சுந்தரரை ஒரு நாடகத்தாலே பூலோகத்துக்கு அனுப்பு. திருத்தொண்டர் தொகை பாட வேண்டும், மாதிரி சபையில இதெல்லாம் உபன்யாசம் பண்ணணும், கேட்கணும். சிவபெருமான் போட்ட பிளான் பாருங்க இல்லையா? அப்ப எங்க பறக்கிறார் அப்படின்னா, திருநாவலூர் அற்புதமான க்ஷேத்திரம், திருவண்ணூர் பக்கத்திலே இருக்கு. சடையனார் இசைஞானி சம்பதிக்கு ஆதிசைவ பரம்பரையிலே, ஆதிசைவ அந்தனர் குலத்திலே ஆவணி மாசம் உத்தர நட்சத்திரந்து சுந்தரமூர்த்தி நாயனார் திருவதார். அவர் கைலாசு போன குரு பூஜை தான் ஆடி சுவாதி, நல்லா தெரிஞ்சு. இது மாதிரி ஒருத்தருக்கு அவர் அவதார் நட்சத்திரம் வேற இருக்கும், குரு பூஜை வேற இருக்கும். குரு பூஜை தான் நம்ம கணக்கு. ஆடி சுவாதியில போற இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆடி சுவாதி வருது. நாங்கள்லாம் திருவண்ணூர் போறோம், 7வது ஆண்டு ஃபுல்லா பதிகம் பாடுது. ஒரு 100 பேருக்கு மேல போறோம். மாம்பழத்துல சிவாகம வித்யாபீடத்தின் சார்பில் நாங்கள் எல்லாம் தேவாரம் படிக்கிறோம் இல்லையா? குற்றால சுப்பிரமணியம் ஓதுவார், அவர் தலைமையில மணிகண்ட சிவாச்சாரியா தான் அழைச்சின்னு போறாரு. எங்கெல்லாம் இந்த சமயத்தில் சொல்லிக்கிறேன், வர்றவங்க அங்க நேரம் வந்து கலந்துக்கலாம். அப்ப அங்கே திரு அவதாரம் செய்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார். ஒரு பிராமண வீட்டு குழந்தை இல்லையா? ஒரு நாளைக்கு அப்படியே இந்த நடவண்டி எட்டு தெருவில் ஓடிட்டு இருக்காரு. அங்கே பார்த்தா வந்தான் நரசிங்க முனியன் ராஜா. குழந்தைய பார்த்தோன்னு அவ்வளோ பிரகாசமா இருக்கே, தேஜஸா இருக்கே இந்த குழந்தை. அதனால அவர் அப்பாட்ட போய் கேட்கிறார் சடையனாட்ட, சுவாமி இந்த குழந்தைய நான் வளர்த்துக்கிட்டுமா? அவர் மதிப்பே சொல்ல வளர்த்துக்கோங்க. அந்தனர் வீட்டு முறை பிரகாரமும் ராஜா வீட்டு முறை பிரகாரம் 2 சேர்ந்து படித்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார். இப்படியே ஆயிடுத்து. ஒரு 16 வயசாச்சு. அப்ப காலம் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிடுவாங்க. பருவத்தே பயிர்சை காலத்தே பயின்று. இப்ப 50 வயசுக்கெல்லாம் வரம் தேடிட்டு இருக்காங்க. அப்படி ஆயிப்போச்சு. அந்தந்த பருவத்துல அதை செய்தோம். இவருக்கு அந்த புத்தூர் என்ற சடங்க விசுவாச்சாரோட மகளைத்தான் பெண் பேசி எல்லாம் நிச்சயத்தெல்லாம் எடுத்து கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு. இப்ப சுந்தரமூர்த்தி நாயனார் போறாரா, அப்படியே அந்த பூரா சந்தனத்தாலே தெளிச்சிருக்காங்களாம். அந்த ஒரு கல்யாணம் போக குதிரை மேல போற அந்த புத்தூருக்கு மனம் வந்த புத்தூர், வாசனை அடிச்சுதான், அதனாலே மனம் வந்த புத்தூர். பின்னாலே கல்யாணம் நிறுத்தினாலே மனம் தவித்த புத்தூர். இப்ப புத்தூர் தான் இருக்கு. அப்ப மாப்பிள்ளை வீட்டுல அழகா போறார்கள். முதல் நாள் ஜான்வாசம் மாப்பிள்ளையா நடக்குது, மறுநாள் கல்யாணம். சுவாமிக்கு ஞாபகம் வந்து சிவபெருமானுக்கு, பையன் நம்மளை சிந்திக்கவே இல்லையே, சொன்னா இல்லையா, தக்க நேரத்தில் நம்மை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று சொன்னானே இந்த சுந்தரன். அவருக்கு இன்னொரு பேர் உண்டு, ஆதாள சுந்தரன். தெரிஞ்சுக்கணும் கதையில. நம்பி ஆரூர், அவ அம்மா பிறந்த ஒரு திருவாரூர், அதனால நம்பி ஆரூர். திருநாவலூர் வன்தொண்டன், பல பேர்கள் சுந்தரமூர்த்தி நாயர். ஏன் ஆளாள சுந்தரர் ஆனார்னா, இந்த பார்க்கடலை கடந்த பொழுது இந்த வாசிகை என்ற நாணை போட்டுதான் கிடையிறார்கள் மத்தாக கொண்டு. அப்ப அதுலேருந்து அந்த விஷம் கக்கியது, சமுதிரத்திலேருந்து விஷம் உண்டாச்சு. 2 விஷம், ஆல விஷம். அதனால்தான் ஆளாள. ஆலம் பிளஸ் ஆலம் ஆளாளம். ஆலம் என்று சொன்னால் சமுத்திரத்தில் விடம். அப்ப எல்லாரும் ஓடி போயிட்டார்கள். மகாவிஷ்ணு அந்த புகைப்பட்டு விஷம் தாக்கி அவர் கருப்பாயிட்டார். மூஞ்சியே கருப்பாயிட்டா மகாவிஷ்ணு. அப்ப ஆரம்பிச்சதுதான் இந்த பிரதோஷ வழிபாடு. தான் போயிட்டு திரும்ப வரோம் பாருங்க. இந்த கோமுகத்துக்கு போயிட்டு வருவோம். சில கோயில் அதெல்லாம் இல்லை, அது அப்படித்தான் அழகா பண்ணணும். அதனால எல்லாரும் சிவபெருமான்ட்டு முறையிட்டார்கள். சிவபெருமான பார்த்தார். யாரை பார்த்தாருன்னா சுந்தரரை பார்த்தார். ஏ சுந்தரா இங்கே வா, அவ்விடத்தை இவ்விடத்திற்கு கொண்டு வா, அந்த விஷத்தை இங்க கொண்டு வா. அவர் போனார். அப்பேற்பட்ட அந்த பெரிய விஷத்தை ஒரு நாவல் கனி போல திரட்டி கொண்டு வந்தாரா, கொண்டு சுவாமிகிட்ட கொடுத்தார். சுவாமி அதை சாப்பிட்டார். சுவாமி சாப்பிட்ட உடனே அம்பாள் பார்த்தா உலக ஜீவமே அடங்கி போயிடும். அதனால அம்பாள் கழுத்தை பிடிச்சா. அதனால்தான் சிவபெருமானுக்கு
ஸ்ரீகண்டன் என்ற பெயர் தமிழில, வடமொழியிலே தமிழிலே நீலகண்டன் என்ற பெயர். அந்த விஷம் பாருங்க, திருநீலகண்டம். அதுதான் பதிகமே பாண்டார் ஞானசம்பந்தர். அப்ப ஏன் அந்த சுந்தரனால அந்த விஷத்தை எப்படி கொண்டு வந்த சக்தி எங்கிருந்து வந்ததுன்னா, டெய்லி அந்த திருநீற்று பழைய கையில வச்சிருந்தார் இல்லையா, அந்த திருநீற்று பழையனுடைய சக்தி சுந்தருக்கு வேலை செய்தது. அதனால் திருநீரிட்டு கொண்டால் எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்கிறோம். சைவத்துல திருநீர் ரொம்ப முக்கியம். அழகாயிட்டு வந்துருக்காங்க. அதனால்தான் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர். ஞானசம்பந்தர் சும்மா பாடில்ல. சிவாச்சாரிய பெருமக்கள் அந்த விபூதி அழகா சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை செய்து அந்த விபூதி அபிஷேகம் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்க. அவ்வளவு ஆத்மார்த்தமாக சில சிவாச்சாரியர் செய்வார்கள். சுந்தரர் இருக்கத்தினால புகழ்ச்சி சொல்ல, அந்த காலத்துல உண்மையா அப்படிதான் இப்பயும் சில பேர் இருக்கிறார்கள். அதனால்தான் அவர் கையால தொட்டு வாங்கினா மந்திரமாவது நீரும். அந்த பேழையை கையில பிடிச்சதுக்கே அழகால விஷத்தை இப்படி கொண்டு வந்தார்னா இப்ப சுந்தருக்கு எப்பேற்பட்ட அருள் சுவாமி செய்திருப்பான். அதுக்கு சொல்லவர். சுவாமி கிளம்பிட்டார் கைலாசில இருந்து. நல்ல வேதியர் வேஷம், பிராமண வேதியர் வேஷம். தலைமுடியெல்லாம் பார்த்தா விளவிளேன்னு அப்படி ஒரு விசிறி மட்டை, கொடை, காலில் செருப்பு, நல்ல ஒரு ஊன்றுகோல். நல்ல கல்யாண நிகழ்ச்சி நடந்துட்டே இருக்கு. நேர உள்ள வந்தார். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆனா சுந்தரர் தாலி கட்டிடுவார் அந்த பொண்ணுக்கு. ஏ சபையோர்களே நில்லுங்கள், அப்படித்தான் பேசு. சபையோர்களே என்னை கொஞ்சம் கவனிங்கள். இதோ இருக்கிறானே மாப்பிள்ளை, இவன் எனது அடிமை. கையில வேற ஓலை வச்சிருக்கார். இவர் அடிமை என்று காட்டுவதற்கு சாசனம் வச்சிருக்கார். இவன் எனது அடிமை. இவர் கேட்கிறார், ஏன் பிராமணனுக்கு பிராமணன் யாரு அடிமை ஆக முடியுமா? ரெண்டு பேரும் ஓடி அப்படியே பின்னால போயிட்டே இருக்காரு, ஓலையை காமிச்சுட்டே இருக்காரு. அடிமைன்னு சொன்ன உடனே எங்கடா கல்யாணம் நின்று போன சுந்தரர் பார்த்து அந்த ஓலையை வாங்கி கிழிச்சுட்டார். அவர் சொன்ன, பத்தீங்களா இவன் எவ்வளவு ஃப்ராட் பண்றான். நான் அடிமைன்னு சொன்ன உடனே இந்த ஓலை கையில் இருக்கு, நான் பாட்டு எடுத்துட்டு இருக்கேன். இது ஜெராக்ஸ் ஓலைன்னு உங்களுக்கு தெரியாது, சுவாமி தெரியும். மூல வேலை வேற இடத்துல இருக்கு. கிழிச்சிட்டான் பாருங்க. இதுல இருந்தே தெரியுது இவன் எனக்கு அடிமை. சபையெல்லாம் கூடுறாங்க. அப்ப இவன் உங்க ஊர் எதுன்னு கேட்கிறான். என்ன ஊர் பக்கத்துல இருக்கிற திருவண்ணூர். அதனால கேஸ் அங்கதான். எந்த ஜுடிஷியல்ல வர்றானோ அந்த ஜுடிஷியல். ஒரு வழக்கு எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பெரிய புராணத்தில். சரி வாங்க அங்கேயே போலாம். நீங்க அங்க போய் பாருங்க, பெரிய வழக்காடு பண்றோம். அழகா கட்டி வச்சிருக்காங்க. அப்ப மறுபடியும் கேட்கிறார்கள் அந்தணர்கள், சரி ஏதாவது வேற ஏதாவது எவிடன்ஸ் வச்சிருக்கான்? நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி சொன்னாக்க நான் இப்ப மூல ஓலையை காமிக்கிறேன். இந்த சுந்தரன் இதை பார்த்து கிழிக்க கூடாது, நீங்க உத்தரவாதம் தரணும் அப்படின்னா. சுவாமி அப்ப அவன் கிழிச்சது படி ஓலை, அப்பயே ஜெராக்ஸ் இருந்துருக்குது. நம்ம இன்னும் இப்ப பார்க்கணும். மூல ஓலை என்னிடம் இருக்கிறது. அவன் தானே மூலாதார மூர்த்தி, இதை நடத்துறவனே அவன் தான். அவனுக்கு தெரியாதா? அதனால கொண்டு வந்து காமிக்கிறார். ஆமா அடிமை சுந்தரா, நீ அடிமைதான். ஆனா அந்த ஒரு பிராமணர் ஒரு சந்தேஷம் அந்தனர்களுக்கு, இந்த சபையோர்களுக்கு, ஏயா நீ திருவண்ணூர் தான் சொல்ற, ஆனா ஒரு நாள் கூட நாங்க உங்களை பார்த்ததே இல்லையே இந்த ஊர்ல. உங்க வீடு எங்கேயா இருக்கு காமி அப்படின்னா. அப்ப சுவாமி சொல்றா, இதோ பக்கத்துல இருக்குது. வேக வேகமா ஓடினார். சேக்கிழார் பெருமான் சொல்றார், சுந்தரன் அவர் சுவாமி வேகமா ஓடுகின்ற பொழுது சுந்தரர் எப்படி ஓடுறானாம், ஒரு பசுமாடு தாய் பசுவை தேடி ஒரு கண்டுக்குட்டி எப்படி ஓடுமோ அப்படி ஓடினார். அழகா வர்ணிக்கிறார். நேரம் இல்லாம சுருக்கமா சொல்லு. அப்படி போனா உள்ள போய் திருவரத்துறையில திருவண்ணூர்ல போயிட்டேன். சுவாமி நடந்த அந்த பாதுகை இன்னும் அங்க இருக்குது. போனா பாருங்க, கண்ணாடி பழையில போட்டு வச்சிருக்காங்க. திருவண்ணூர் போனா அதை பார்த்துட்டு சேவிச்சுட்டு வாங்க. சிவபெருமான் நடந்த அந்த பாதச்சூடு இன்னைக்கு போட்டு அப்படி இருக்கு. மேல சுவாமி விஷபாரூடமா காட்சி எடுத்து தேவர்கள்லாம் பூமாழி பொழிகிறார்கள்.
சுந்தரா நீ என்னை மறந்தனையோ. பல இடத்துல சுவாமி சொல்வார், உன்னை தடுத்து ஆட்கொள்ளவே நான் வந்தேன்னு தான். அப்பதான் சுந்தரமூர்த்தி நாயருக்கு, அடடா நாம சாமிகிட்ட சொன்னமே, வந்திருக்கிறது சுவாமின்னு தெரியாம அவரை நாம் பித்தர் என்றும் பெயர் என்றும் கண்ணாப்பினால் பேசிட்டுமே. அப்பதான் சுவாமி சொல்றார், நீ வன் சொற்களால் பேசியதால் இன்று முதல் நீ வன் தொண்டை. நின்னுடைய தமிழை கேட்ப நின்னுடைய பாட்டே நமக்கு அர்ச்சனை பாட்டாகும். என்ன அர்த்தம்? தமிழ் அர்ச்சனைன்னு சொல்லல, தேவாரத்தை நாமெல்லாம் வாய் விட்டு பாடும். கோயிலுக்கு போனா எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச தேவாரத்தை பாடுவோம். சன்னிதான் ஓரமா உட்காந்து பாடிட்டுவாங்க. நல்லா அப்படித்தான் ஃபாலோ பண்ணும். அங்க போய் அவளுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. நம்ம பாட்டு எவ்வளோ இடம் இருக்கு, ஒரு இடத்துல பாடிட்டு நில்ல வந்து. திருக்காட்டூர் போனா ஒரு ஓரமா உட்காந்து அபிராம எந்தாதி பாராயணம் பண்ணணும். திருவற்றூர் போனா வடிவு நாய்க்கு பாராயணம் பண்ணணும். இங்க போனா கண்டமணி மாலை பாடணும். இதுதான் ஒரு முறை. நின்னுடைய பாட்டே நமக்கு அர்ச்சனை பாட்டாகும், சொச்சமிழால் எம்மை பாடுக. இவர் சொல்றார், சுந்தரர் எப்படியா நான் பாடுவேன், உன்னதான் கண்ணா பின்னான் திடீர்கனே பித்தன் என்றும் பெயர் என்றும் பித்தன் என்றே சொற்களாலே பாடுங்க. சுவாமி 2 தடவை சுந்தருக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. திருவண்ணூர்ல முதல்ல தடுத்தாட்கொள்ளும் போது எடுத்துறார், அவர் தான் முதல்ல எடுத்துறார் பித்தானு. 2வது அங்க திருவாரூர்ல அடியார்களை பாடுகின்ற போது சுவாமி எடுத்து கொடுறார், தில்லை வாழ் அந்த நகம் அடியார். 2 தடவை சுவாமி எடுத்து கொடுத்துருக்கார் சுந்தரருக்குன்னா, இப்ப சுந்தரர் எப்பேற்பட்ட மனுஷன். சுந்தரனால் தான் இன்னைக்கு இவ்வளவு தேவாரம் நம்ம திரும்ப பாடின கதாநாயகன், பெரிய புராணத்தின் கதாநாயகன் சுந்தரமூர்த்தி நாயனார். அதை தெரிஞ்சுக்கணும். முதல்ல வருவார், நடுவில் வருவார், கடைசியில வருவார். கதாநாயகன் அப்படித்தானே வரான். படம் முடியும் போது வருவான், படத்தில் நடுவோம், படத்து ஆரம்பத்தில் வருவோம். இப்ப சரி, பெரிய புராணத்தின் மிகச்சிறந்த கதாநாயகன் 63 பேர்ல தொகடியாத்து 72 பேரு சுந்தரமூர்த்தி நாயக் தான் கதாநாயகன். அவர் அந்த எப்பவுமே மாப்பிள கோலத்தோடு தான் இருப்பார். அதனாலே அவர் சுந்தரன் என்று அழைக்கலாம். அதனால சொற்றமிழால் பாடுக சுவாமி எடுத்து கொடுத்தார். பித்தா பித்தா விரசூடி பெருமானே அருளா, பித்தா விரசூடி பெருமானே அருளா, எந்தான் மறவாதே, எந்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை. வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோன் அரும் துறைகுள் அந்த உனக்கு ஆளாயினி அல்லேங்கனலாமே. அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேங்கனலாமே. பித்தா இரசூடி பெருமானே அருளாளா, என் தான் மறவாத நினைக்கின்றேன் மனத்துண்ணே. வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருத்துறையும் அந்த உனக்காளாய் இனி அல்ல எனலாமே. அத்தா உனக்கு ஆளாயினி அல்ல எனலாமே. பாட்டு பாடினாலே நெஞ்சம். அதனால ஸ்தலமெல்லாம் தல யாத்திரை புறப்பட்டார். சுவாமி தக்க சமயத்திலே வந்து தடுத்தாட்கொண்டார். அதனால சுந்தரமூர்த்தி நாயனார் முதல் கதை தடுத்தாட்கொண்ட புராணம். 2வது திருநாவலூர் போய் சுவாமி பாடுறார், பக்கத்துல இருக்கு. அதுக்கப்புறம் திருத்துறையூர் செல்கிறார். இந்த திருத்துறை ரொம்ப விசேஷமான ஸ்தலம். அங்கதான் அருணந்தி சிவாச்சாரியார் வாழ்ந்து மறைந்த முக்தி அடைஞ்ச இடம். அவருக்கு அங்கதான் குரு பூஜை நடக்குது. திருத்துறை
அங்க போய் தான் எனக்கு தவம் வேண்டும் சொல்லி தலைவா என்று ஒரு வார்த்தை சொல்றார். தலைவா தவநெறி சிந்திக்கவே இந்த திருத்தூர்ல பாடிட்டு அதுக்கப்புறம் தவநெறி கேட்டுட்டு திரு அதிகை போறார். திரு அதிகை போன உடனே அப்பர் பெருமான் பாடிய ஸ்தலம், அவர் பாதம் பட்ட இடம். அதனால கொஞ்சம் பயத்துண்டு பக்கத்துல சித்தவடம் ஒரு மடம், அங்க போய் தங்கி தூங்கிட்டு இருக்க. சுவாமி அங்கேயும் வரார். அங்கேயும் வயசான பிராமணா தான் வரார். இவர் இந்த கிரீடெல்லாம் வச்சுட்டு இருப்பாரு, அப்படியே தூங்குவார். சுந்தரம் ஒரு ஜாலியான பேரு, சிவபெருமான் டைரக்ட் அனுக்கிறார். அதனால சாமி சமயத்துல கண்டிச்சிருக்காரு. அவர் சத்தியத்தை மீறும் போது இதே திருவற்றூர்ல கண்டிச்சார் வரைய கதைக்கும். அதனால என்ன பண்றாரு, சரி இவனுக்கு திருவடி தீட்சை கொடுக்கணும். சுவாமி என்ன பண்றார், இவர் இங்க படுத்துட்டான்னா மறுபடியும் காலை கொண்டு அங்க தலைமையில வைக்கிறது. ஒரு டைரக்ஷனா திரும்பி திரும்பி படுக்கிறார் சுவாமி. என்னையா இடிச்சுட்டே இருக்கேன், என்னை நீ மறந்தனையோ. அப்பதான் ஞாபகம் வந்தது, சுவாமி அப்படியே பிரத்யட்சமாய் ஒரு நிமிஷம் காட்சி கொடுத்துட்டு மறைந்தாராம். அப்ப திருவடி தீட்சை அங்க கொடுக்கிறார் சுவாமி. அதுக்கப்புறம் தில்லை தரிசனம், சரியா ஷார்ட்டா தான் போகணும், 1.5 மணி நேரம் தான் டைம் கொடுத்துறீங்க. அதுக்கப்புறம் சீர்காழி, அதுக்கப்புறம் திருவாரூர் போற. திருவாரூர் போனா அந்த அம்மா கோயிலுக்கு வந்திருக்குது. யாரு, பறவை நாச்சியார். இவரு வந்திருக்காரு. அந்த அம்மா இவரை பார்த்தது, இவரும் அந்த அம்மாவை பார்த்தார். 2 பேரும் மனசுக்குள்ளே இதாக எடுத்து சுவாமி கடவுளா போய் சொல்லி அவருக்கு திருமண ஏற்பாடு செய்யப்படும் என்று பறவை நாச்சியாரை திருமணம் செய்து கொண்டார். அப்பதான் இந்த தொண்டர்கள்லாம் உட்கார்ந்துக்கார். தொண்டர்களை மதிக்காத போன உடனே அவருக்கு விரண்முண்ட நாயனாருக்கு ஒரு மேல கோயம், ரொம்ப கோபம். தொண்டர்களையே மதிக்கிறதல்ல, நீயும் வேண்டாம், உன் சாமியும் வேண்டாம், போயா புறம் அப்படின்ட்டு. மறுபடியும் சுவாமி இறங்கி வர வரங்கி, சரி தொண்டர்களை பாடு. நான் எப்படி பாடுவேன், சுவாமி தான் எடுத்து கொடுக்குறார். தில்லை வாழ் அந்தணர் தம்மடியார் கும்மடியே, தில்லை வாழ் அந்தணர் தம்மடியார் கும்மடியேன், திருநீல கண்ட குயவனார் குமடியேன், இல்லையே என்னாத இயற்பகை குமடியேன், இளையான் தன் குடிமாறன் அடியார் குமடியேன், மெல்லுமா வெல்லுமா மிக வல்லமை பொருளு கண் அடியேன், விரர்மிண்ட நாயனார் கடியார் குமடியேன். நீ சொல்லிட்டே பாடிண்டே அந்த எல்லாரையும் பாடி முடிச்ச. வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கும் அடியே, ரொம்ப அற்புதமான பாடு. அது அப்படி பாடு பார்த்தீங்கன்னா கரெக்டா 60 பேர் தான் வரும். அப்புறம் 3 பேர் தனியா வரும், மொத்தம் அந்த 72. அப்படி திருவாரூர் சுந்தரமூர்த்தி நாயனாரோட ரொம்ப சுவாமியோட நெருக்கமான இருந்த அற்புதமான. அப்ப அங்கதான் அந்த திருத்தொண்ட தொகை பாடி முடிச்சு அங்க குண்டையூர் கிழான்னு ஒருத்தர் இருக்க. குண்டையூர்னு ஒரு ஊர். இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு எப்படின்னா அவரோட நிறைய பேர் இருப்பாங்க. சாப்பாடுலாம் பலவிதமான சாப்பாடு இருக்கு. ராஜா வீட்டுல வளர்ந்தவர் இல்லையா, ராஜா வீட்லயும் வளர்ந்துருக்கிறார், பிராமண வீட்லயும் வேதியர் வீட்லயும் வளர்ந்துருக்கார், சிவவேதியர். அதனால சாப்பாடுலாம் நிறைய பேர் வருவார், நிறைய சாப்பாடு நடந்துட்டே இருக்கு. தினிசா சாப்பிடுவார். டெய்லி கீரை வேணுமா இருக்கும். இது பெரிய புராணத்து இல்லாத ஒரு கதை ஒண்ணு இருக்கு, நேரம் இருந்தா சொல்லு. அப்ப இந்த குண்டையூர் கிழாருக்கு அவர் தான் எல்லா பொருளையும் அனுப்புகிறார். 2-3 வருஷம் மழையே இல்லை, அது வரைக்கும் அவர் அமைச்சிருக்கார். அப்ப ரொம்ப மழையே பொய்த்து விட்டது, அடுத்து என்ன பண்றது அப்படின்னு குண்டையூர் கிழார் வருத்தப்படுறாராம். அவர் வருத்தப்பட்டோடனே சிவபெருமான் உடனே நெல்மலையா பூதங்களை கொண்டு திருவாரூர் தெருவில் பூரா இறைச்சிட்டார். இது எங்க இருக்கு பாடுறார் சுந்தரமூர்த்தி நாயனார், திருக்கோளியில இதுக்கு பதிவு பண்ற. திருக்கோளில் தான் திருக்கோளை என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான ஸ்தலம். நம்ம முன்னாள் முதல்வர் திருக்கோளை. எங்கெல்லாம் தியாகராஜ மூர்த்தம் இருக்கணும் அங்கெல்லாம் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஒரு தொடர்பு இருக்கும். திருவற்றூர் பாருங்க, தொடர்பு உண்டு.
திருக்கச்சூர், செங்கல்பட்டு போற வழிக்கு பாருங்க திருக்கச்சூர், அங்க தியாகராஜமூர்த்தி. எல்லாம் தியாகராஜ பேர் எங்க வருதெல்லாம் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தொடர்பு. அதனால போய் அங்க பாடுற நெல்லு மலையா குனிஞ்சுடுத்து. இவர் எவ்வளவு சொல்றாரு பாருங்க, என்னையா 2 நெல்லு கொடுத்துருக்க அப்படின்னு. எவ்வளவு குசும்பு பத்தீங்களா அவருக்கு. நீள நினைந்தடியே உம்மை நித்தலும் கை தொழுவே, நீள நினைந்தடியே உம்மை நித்தலும் கை தொழுவேன், பாலடகள் மடவான் அவள் வாடி வருந்தாமே, கோழிலியம் பெருமான் உண்டையூர் சில நெல்லு பெற்ற ஆளிலையம் பெருமான் அவை அட்டி தர பணியே. என்ன சென்டென்ஸ் போடுறார் பாருங்க. நீல நினைந்தடியேன் ஊமை நித்தலும் கை தொழுவேன், வாழன கல்மடவாள் அவள் வாடி வருந்தாமே. சுவாமி படி இருக்குல்ல, பறவைனாச்சியார் பூச்சிப்பாங்க. அவள் வாடி வருந்தாமே கோழினி எம்பெருமான். மலைமலையா பூஞ்சிருக்குது நெல்லு. என்ன சென்டென்ஸ் போறாரு பாருங்க. சில நெல்லு பெற்ற, எல்லாம் அம்பாரமா குவிஞ்சு கிடக்கு நெல்லு அவன் வீட்டு வாசல்லையும். என்ன கொடுத்த, ஏதோ 2 கொடுத்தையா. உண்டையும் சில நெல்லு பெற்றேன். இது அல்றதுக்கு ஆள்லாம் வேணாமா, நீயே ஆள் அனுப்பு. ஆளிலையம் பெருமான் இவை அட்டி தரப்பணியே. பூதங்கள் அழிவை போட்டது பரவனாச்சியார் சொன்னா. யார் யார் வீட்டுல எவ்வளவு நெல் இருக்கோ அவங்களே எடுத்துக்கோ. ஏன் இப்படி சுவாமி இதெல்லாம் பண்ற? சுந்தருடைய செந்தமிழுக்காக சுவாமி இதெல்லாம் செய்ய. அதனால தமிழ் ஏதோ ஒரு சாதாரண மொழின்னு நினைச்சிட வேண்டாம். தமிழ் தெய்வ தமிழ் மொழி, தெய்வத்தோட பேசுது. சுந்தரம் எதுல பாடின? தமிழ் தானே பண்ண. தமிழ பாடிதானே இவ்வளவு நடந்தது. அதை நாம நம்ம நம்பிக்கை வச்சு நாமளும் அது தமிழ பக்தியோட பாடினா நமக்கும் நடக்கும். அப்புறம் திருப்புகழூர் போற அற்புதமான கஷேத்திரம். நம்ம அப்பர் பெருமான் முக்தி அடைந்த ஸ்தலம் திருப்புகழூர், பார்க்க வேண்டிய ஸ்தலம். சாப்பிட்டுட்டு மத்தியானம் நல்லா ஜாலியா தூங்கணும். அவருக்கு கையில காசு வேற வேணும். அதனால நடிச்சுட்டே படுத்துக்கிறார். பறவை காசு கொடுக்கணும், கேப்பா தங்கம் கூட அதை கூட எல்லாம் சுவாமிகிட்ட வேண்டும் 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 காத்து. இந்த மூவர்ல சுந்தரமூர்த்தி நாயனார் தான் கேட்டு பெற்றார். இது கைலாயத்துல ஒரு கதை சொல்லுவாங்களாம். இந்த 3 பேரை பத்தி சொல்லும் பொழுது ஞான சம்பந்தனோ தன்னை பாடினான். என்ன அர்த்தம்னா, அவருடைய பதிகம் பூரா எல்லாத்திலையும் ஞான சம்பந்தன் அப்படின்னு இருக்கும். சுந்தரனோ பொன்னை பாடினான், அப்பன் மட்டும்தான் என்னை பாடி. புரியுதா உங்களுக்கு? ஞான சம்பந்தர் தன்னை பாடினார். நாவுக்கரசர் சுந்தரரோ பொன்னை பாடினான், அப்பன் மட்டும் என்னை பாடி. அப்பர் பெருமான் எதுவுமே கேட்கல. இது மாதிரி கைலாயத்துல ஒரு நிகழ்ச்சி நடந்தாங்க. பாரதி பரமேஸ்வரன் பேசிக்கொண்டதாக நம்ம கதை சொல்றவங்க சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப திருப்புக்குள்ள போய் படுத்துன்னு இருக்கார். தலகாணி பதோ நான் 2 செங்கல் எடுத்து அடுக்கி அப்படி தூங்குறார். சாயந்தரம் எழுந்து பார்க்குறா, ஒரு 4:30 மணி ஆக்குது. தலைக்கடியில வச்ச செங்கல் எல்லாம் தங்க கட்டியா இருக்கு. எப்படி? சுவாமி கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டார். எங்கடா கேட்டு போறான்னு சுவாமி நினைச்சே கொடுத்துட்டார். ஏன்னா இவங்கிட்ட பாட்டு வர வைக்கணும். அப்பதான் பாடுறார். தம்மையே புகழ்ந்தே இச்சை பேசினும் சார்கினும் தொண்ட தருகீலா. தம்மையே புகழ்ந்தே இச்சை பேசினும் சார்கினும் தொண்ட தருகீலா. பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் குலவீர்கள். இம்மையே தரும் சோறும் கூரையும்
ஏத்தலாம் இடர்கடலுமா அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாரும் ஐயுறவில்லையே. உய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள். என்ன அந்த புலவர்கள்லாம் ராஜாக்களை பத்தி ரொம்ப நிறைய பாடி பரிசு பெற்றிருக்கிறார். அவரே ஒரு இடத்துல பதிவு பண்ண பாரியை பத்தி சொல்றார். ஒரு இடத்துல உடுக்கிலார் பாரியை போல என்று சொல்லுகிறார். அதனால சுவாமியை மட்டுமே பாடுங்க, உய்மையாளரை பாடாதீர்கள், முகஸ்துதி பண்ணாதீர்கள். யாருக்கும் நீ அப்படி இருக்க, நீ இப்படி இருக்கிற, வல்லவன் நல்லவன் இதெல்லாம் சொல்ல வேண்டாம். உய்மையாளரை அவங்கள புகழ்ந்தே பேசாத. யார பாடணும்? புகழீர் பாடுமின் புலவீர்கள். இந்த புகழூர் பெருமான பாடினா என்ன அப்படி கிடைக்குன்னார்? இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலும் இடர்கடலுமா. இந்த பிறவைக்கு மட்டும், அடுத்த பிறவைக்கு அவன் தான் எல்லாம் தருவான். மதுரையில ஒரு கோயில் இருக்கு, போனா பாருங்க. சிவன் கோயில் இருக்கு மதுரையில. அது நம்ம சேதுபதி ராஜா அவா கோயில் நினைக்கிறேன். இம்மையில் நன்மை தருவார் திருக்கோயில். போனா மதுரைக்கு போனா பார்த்துவாங்க. மீனாட்சியை மட்டும் பார்த்துருவாதீங்க, அந்த கோயிலை பாருங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பக்கம். இம்மையில் நன்மை தருவார், இப்பிறப்புக்கும் இப்பயே நன்மை தரும். அதான் இங்க சொல்றார். இம்மையே தரும் சோறும், கூரைனா வீடுன்னு அர்த்தம். மாயவரது பக்கத்துல கூரை நாடு, இங்க புடவைலாம் நல்லா நெய்வாங்க, அதுக்கு பேர் குரநாடு பாய்ஸ். இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே. அப்ப ரெண்டு செங்கல்லும் தங்க கட்டியா மாறி போச்சு, வரவேட்ட கொண்டு வந்து. அப்புறம் மழப்பாடி பக்கம் போற, அங்கேயும் சுவாமி கேட்கிறார், என்னை மறந்தனையோ, நீ மறந்துட்டியா அப்படின்னு ஒண்ணு ஞாபகம் வந்துடுது. அப்பதான் பாடுறாரு. பொன்னார் வேணியனே முல்லை தோலை ஆரை கசைத்து, பொன்னார் வேணியனே முல்லை தோலை ஆரை கசைத்து, மின்னாச்சல் ஜடை மேல் வெளிர் கொன்றை அணிந்தவனே, மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே, மன்னே மாமணியே திருமழபாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. நிறைய ஸ்தலம். நம்ம சென்னைக்கு வரார், திருவொற்றியூர், அங்க ஒரு கல்யாணம் ஆகி போச்சு இல்ல, இங்க பறவை நாச்சியார், இங்க சங்கிலி நாச்சி. அந்த சங்கிலி நாச்சார் இங்கதான் திருவொற்றியூர்ல இருக்காங்க. பார்த்த உடனே அவருக்கு பழைய ஞாபகம் வந்துருக்கு இல்லையா, அதனால கல்யாணம் பண்ணும். சாமிகிட்ட போய் பண்ணிக்கோ, சாமி சொல்ற அவன் உள்ள நின்று இது பண்ண மாட்டான், அதனால சத்தியத்தை மகிழ் மரத்து கீழே வாங்கிக்கோ. இவன் நினைச்சுட்டு இருக்காரு மகிழ் மரத்தடிக்கு சுவாமி வரமாட்டார். அவர் சொல்றா மகிழ் மரத்தை வாங்கி சத்தியம் பண்ணு. தெரியாது, சுவாமி அரூபமா இருக்காருங்க. கல்யாணம் ஆயிடுத்து, அதெல்லாம் லைஃப் போயிட்டு இருக்கு. இவருக்கு திருவாரூர் ஞாபகம் வந்து, தியாகேச பெருமான்ட்டு அவ்வளோ அட்டாச்மெண்ட் சுந்தரர். அதனால அந்த பங்குனி உத்திரம் அங்க ஞாபகம் அவருக்கு வந்துருச்சு. அதனால திருவொற்றியூர் அவர் என்ன சொல்லிருக்கார், சங்கிலியை கைப்பிடித்த நீ சத்தியம் பண்ணிக்கோ, சத்தியம் பண்ணிருக்க. இவர் நினைச்சிட்டு இருக்கார் நம்ம அங்க பண்ணல, இங்கதான் சுவாமி, சுவாமி தான் இங்கதான் இருந்துட்டாரு, மகிழ மரத்துக்கு கீழே வந்துட்டாரு. அதனால அவர் நாம சுவாமி ஏமாத்துல அவர் நினைச்சுக்க, சுவாமி சத்திய சந்தனா இருக்க.
அதனால அந்த திருவொற்றியூரை விட்டு புறப்பட்டு இந்த காலாடிப்பேட்டை இருக்கு பாருங்க, அங்க வரும்போது கண் போயிடுச்சு. காலாடிப்பேட்டை திருவொற்றியூர் எல்லை, அங்க கண்ணு போயிடுச்சு சுந்தரர். நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சுந்தரர் அவ்வளோ வேலையெல்லாம் செஞ்சார். ஆதாள சுந்தர் என்ற பெயர் பெற்றார். சுவாமி அவருக்கோசரம் அவரை வன்தொண்டர் என்று சொன்னார். எல்லா சுவாமி அனுக்கிரகம் இருக்கு. ஆனா சத்தியத்தை மீறினால சுவாமி நண்பரா இருந்தா கூட கண்ணு எடுத்துட்டார் சுவாமி. அந்த திருவொற்றியூர்ல சுவாமி வெய்யிற சுவாமி திட்டினவரே அவர் தான். அவர் சொல்றார் இந்த பாட்டுல, எப்படி திட்டுறார் பாருங்க. ஜோசியத்தோட சம்பந்தப்பட்டு திட்டார். மகத்தில் புக்கும் சனியனுக்கு நீ ஆளானாய். என்னடான்னு அர்த்தம் பார்த்தாக்க, 7ஆம் நாட்டு சனி மக நட்சத்திரத்துக்கு வந்தா பாடா படுத்துருவான். அது மாதிரி நீ என்ன படுத்துற? அகத்தில் பெண்டுகள் நான் ஒன்று சொன்னால் அலையாதே குருடா. என்னை எல்லாரும் முகத்தில் கண் கொண்டு இழந்து எங்க நம்பாழ்வேன். நீலாம் என்ன பண்ணிட்டியே. அவர் திருவொற்றியூர் விட்டுட்டு போறார். எங்க திருவெண்பாக்கம். அங்க போனா சுவாமி ஊன்றுகோல் கொடுக்கிறார். அதையும் போட்டுட்டு வந்துட்டார். அதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு காஞ்சிபுரம் போறார். காஞ்சிபுரம் போன காமாட்சி அம்மனை தரிசனம் பண்றார். முதல் காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ண உடனே இவருக்கு மனசுல தோன்றுச்சு, எப்படி நம்ம ஒரு கண்ணாவது கிடைச்சிடும். வையகாமநாத்தை பாடுறார். அம்பாளை பாடினத்தினால முதல்ல இடக்கண்ணை கொடுத்தார். அம்பாள் சுவாமியோட வாமபாகம், இடப்பாகம். அதனால்தான் சுந்தரருக்கு முதல்ல இடக்கண் கிடைத்தது. ஆதான் உகந்தே அமுது செய்தானை, ஆதான் உகந்தே அமுது செய்தானை, ஆதியை அமர தொழுதே துன்னாதான் உகந்தே அமுது செய்தானை, ஆதியை அமர தொழுதே தும் சீலதான் பெரிதும் உடையானே, சிதே பாரவர் சிந்தை மூடானே, சீலதான் பெரிதும் உடையானே, சிதே பாரவர் சிந்தை மூடானே, ஏலவார் குழலான் உமை நங்கை என்றும் ஏற்றி வழிபட பெற்ற, ஏலவார் குழலான் உமை நங்கை என்றும் ஏற்றி வழிபட பெற்ற, கால காந்தனை கம்பனிம்மானே, கால 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 காந்தனை கம்பனிம்மானை, கால 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 காந்தனை கம்பனிம்மானை, காண கண்ணடியேன் பெற்றவாறே, கால காந்தனை கம்பனிம்மானை, காண கண்ணடியேன் பெற்றவாறே, காண கண்ணடியேன் பெற்றவாறே. சுவாமி இடக்கண் கொடுத்தார். அப்புறம் இவருக்கு சேர்மான் பெருமாள் நாயனோட தொடர். சேர்மான் பெருமாள் நாயனர் சுந்தரமூர்த்தி நாயனோட மிக நெருங்கிய நண்பர். திருவாஞ்சை காலத்துல அவர் என்ன பண்ணுவார், டெய்லி சுவாமி பூஜை பண்ணி முடிச்ச உடனே அவருக்கு சிதம்பரம் நடராஜனோட இருக்கிற அந்த சலங்கை ஒலி கேட்குமா, சப்தம். அது கேட்டுட்டா சுவாமி நம்மளை பூஜை ஏத்துண்டார் அப்படின்னு ஒரு பிரமாணமா வச்சு அவர் பூஜை பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாள் என்ன ஆச்சு, இந்த சிலம்பொலி சத்தம் கேட்கல. ராஜால கையில போய் உடைவாள் வச்சிருப்பான். அவன் நினைக்கிறான், நம்ம ஏதோ சுவாமிக்கு அபராதம் பண்ணிட்டோமோ,
பூஜையில ஏதாவது தவறு நேர்ந்து விட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு சொல்லி அந்த உடைவாள் அந்த வாழை உருவி தன்னை மாய்த்து கொள்கின்ற பொழுது சத்தம் பெருசா கேட்டுதான் சல் அப்படின்னு. சுவாமி லேட்டா அனுக்கிரம் சொல்றாரா, சுவாமி சுந்தரன் ஒருத்தன் பாடிட்டு இருக்கான் சிதம்பரம், அப்பதான் கனெக்ட் பண்றேன். பாடிண்டே இருந்தான், பாடினான்ல, நான் அதுல கொஞ்ச நேரம் என்ன மயங்கிட்டேன், அதனால உனக்கு சத்தம் கொடுக்க முடியும், அதனால சவுண்டு பெருசாகும். அவருக்கு ஆச்சு, ஆஹா இப்பேற்பட்ட அடியார தொடர்பு இருக்குன்னா அவன் நேரம் கிளம்பி சுந்தரோட திருவாரூருக்கு பல தலங்கள்லாம் 2 பேர் சுத்தி பார்த்தாங்கன்னு வரலாறு, மதுரைக்கெல்லாம் வந்திருக்காங்க. அப்போ மறுபடியும் திருவாரூருக்கு போயிட்டார். இந்த கதையெல்லாம் தெரிஞ்சு போச்சு அந்த அம்மாவுக்கு விஷயம்லாம் தெரிஞ்சு போச்சு. கதவை சாத்திட்டா, திறக்க மாட்டேன்ட்டான். சுவாமி அர்த்த ஜாமத்துல சுந்தரருக்கோசரம் தூது போறார். சுவாமி தூது போறார், முதல்ல சாதாரணமா போறார், குறுக்கல வேஷத்துல போறார். அப்ப இல்ல, அவன் நம்ப மாட்டேன்ட்டான். அப்புறம் சுவாமியே அப்ப சுவாமிதான் தெரிஞ்ச உடனே அசந்து போயிட்டான். அப்ப ஏன் அப்படி சுந்தரருக்கோசரம் சுவாமி அந்த தமிழுக்கோசரம் இதை செய்தார் அப்படின்னு நான் திங்க் பண்றேன். பக்தியும் இருக்கிறது, தமிழும் இருக்கிறது. சுந்தருடைய அந்த அடியார் பெருமைக்கோசரம் தான் சுவாமி கூட இறங்கி சுந்தரரை இப்படி அவதாரம் பண்ணி செய்தார். அதனாலதான் இதை 2 பேர் பதிவு பண்றாங்க. திருவாரூர்ல போனா அந்த மண் எடுத்து நாம எத்தியில் இட்டுக்கணும். ஏன்னா திருவாரூர் பூரா தியாகராஜா பாதம் பட்ட இடம், தெரிஞ்சுக்கோ. பஸ் ஸ்டாண்டா இருந்தா கூட இட்டுக்கலாம். அவர் அந்த திருவாரூர் நடக்காத இடமே இல்லை. நான் சொல்லல, 2 பேருக்கு பதிவு பண்றாங்க. பட்டினத்தார் சொல்றார், அருணகிரிநாதர் சொல்றார், பறவை மனை மீதில் என்று ஒரு பொழுது தூது சென்று பரமனருளால் படர்ந்த குமரேசா. பறவை மனை மீதில் என்று ஒரு பொழுது தூது சென்று, யாருக்கோசரம் போனான் தூது? சுந்தரருக்கோசரம் போனான். சுந்தரர் தமிழுக்கோசரம் போனான் இறைவன். பறவை மனை மீதில் அன்று ஒரு பொழுது தூது சென்று பரமன் அருளால் வளர்ந்த குமரேசா. அருணகிரிநாதருக்கு முன்னாடி பட்டினத்தார் சொல்லியிருக்க. பட்டினத்தார் சொல்றார், அவர் ரொம்ப உயர்வா சொல்றார். பாவலன் செந்தமிழுக்காக இறங்கி பறவையார் உடலை மாற்ற இரவலாம் நடந்து சென்ற ஏகநாயகனே ஏகநாயகனே. பாவலன் சென்ற அந்த தமிழுக்கோசரம் இறங்கி தூது போனாயா தியாகேச பெருமான். பாவலன் செந்தமிழுக்கு இறங்கி பறவையார் உடலை மாற்ற 2 பேர் கூட அந்த பிணக்க தீக்கத்துக்கோசரம் திருவாரூர்ல அர்த்தஜாமத்துல சுவாமி சுந்தரருக்கோசரம் தூது போனான்னா இப்ப சுந்தரமூர்த்தி நாயார் எப்பேற்பட்ட யாரா சொன்னா பரவாயில்ல. இது சொன்னவர் முதல்ல பட்டினத்தார், 2வது அருணகிரிநாதர். அப்பேற்பட்ட பெருமை வாழ்ந்தவர் சுந்தர். அங்கதான் வழக்கன் பெறுகிறார். அது சுந்தரருடைய ராகத்திலே மிக உயர்வான ராகம் செந்துருத்தி என்ற ஒரு ராகம். இது நம்ம சத்குருநாத ஐயா மாதிரி நம்மளால பாட முடியாது, இருந்தாலும் முயற்சி. அடிமை மீளா அடிமை உமக்கே மீளா அடிமை உமக்கே ஆடாக்கிற வேண்டாதே மீளா அடிமை உமக்கே ஆடாக்கிறை வேண்டாதே மூடாத்தி போல் உள்ளே கனது முகத்தால் மிக வாடி மூடாத்தி
தீ போல் உள்ள கனன்று முகத்தால் மிக பாடி ஆட இருக்கும் வடியார் தங்கள் அல்லல் சொன்ன வாடாங்கு ஏரோப்பில் திருவாரூரில் வாழ்ந்து போதீரே. நீயே வாழ்ந்து போயா, யாரால பாட முடியும்? சுந்தரால மட்டுமே பாட முடியும். வாழாங்கு இருப்பி திருவாரூர் அடுத்து சொல்றார் பாருங்க. விற்று கொள்வீன் ஒத்தேயல்லேன் விரும்பி ஆட்பட்டேன். வீட்டை நிலம் அடமானம் வைக்கல, மதுரை பாஷையில ஒத்திக்கு, மதுரை போனவங்க தெரிஞ்சு அங்க ஒத்தி வச்சுட்டாங்க. ஒத்தி வச்சான்னா அடமானம் வச்சுட்டான். அவர் சொல்றாரு, நான் உன்னை பிளட்ஜ் பண்ணலையா, விற்று கொள்வீன் ஒத்தியல்லேன் விரும்பி ஆட்பட்டேன் குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கி நீர் பாடா படுத்துட்டேன். நான் என்ன தப்பு பண்ண குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கி நீர் எற்று கடிகேன் எண்கள் கொண்டி நீரே பழி பண்ணேன் மற்ற கண்தான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரே ஒரு கண்ணு கொடுத்தா என்ன, உறைஞ்சா போயிட, வாழ்ந்துக்கோ, நீயே வாழ்ந்து மாதிரி சுந்தரர் மாதிரி சுவாமி கிட்ட அந்த மாதிரி எல்லாத்தையும் கேட்டு அப்புறம் அவினாசி போற. அவினாசி ரொம்ப முக்கியமான கஷேத்திரம். நாசமெல்லாம் போகக்கூடியது அவினாசி. காசிக்கு நிகரான கஷேத்திரம் அவினாசி. அந்த அகரகாத்துக்கு சுந்தர் போறார். போனா அகராத்துல 2 பக்கம் வேடு. ஒரு பக்கத்துல பார்த்தா மங்கள ஓச்ச வாழை மரம் எல்லாம் கட்டி இருக்குது, வேத சப்தெல்லாம் எய்த்து வீட்டுல பார்த்தா அந்த வீட்டுல அழுதுட்டாங்க. சுந்தரர் பார்க்கிறார், ஏன் இந்த வீட்டுல மங்கள ஒளி, அந்த வீட்டுல அழுகு ஒளி, 2 எதிர் புதிருமா இருக்குது. போய் விசாரிக்கிறார், என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்? இல்லை, இந்த எய்த்து வீட்டு பையனும் என் பையனும் ஒன்னா ஒரே வயசுக்காரங்க, பக்கத்துல ஒரு மடுவு இருக்கிறது, இந்த மடுவுல குளிக்க போனாங்க, எங்க குழந்தைய முதல்ல சாப்பிட்டு போயிடுத்து, அந்த பையன் தப்பிச்சு வந்துட்டான், அவனுக்கு உபநயனம் ஆகுறது, அவனுக்கு பூணல் கல்யாணம். அதை நினைச்சு நாங்க எழுதுறோம். எல்லாம் புறப்படுங்க வாங்க. அங்க போனா மடு கட்டாந்தரையாங்க, எல்லாம் தெரிஞ்சுக்குவேன். மடுவுக்கு அடையாளம் மட்டும்தான் இருக்கு, கட்டாந்தர, தண்ணி இல்லை, முதல்ல இல்லை. அப்ப பாடுகிறார் சுந்தர அவினாசி பெருமானை பாடனே, காலனை தர சொல்லு பிள்ளை அப்படின்றார். அந்த யம தர்மராஜாக்கே கமட்ல உடனே வருண பகவான் வந்தா, மழையை போய்வித்தான், மடுவில தண்ணீர் வந்தது, முதலை வந்தது, முதலைந்து வாயிலிருந்து அந்த பையன் அன்னைக்கு என்ன வயசு இருக்கோ அந்த வயசுக்கு வந்தான். இது யாரால் நடக்கும்? சுந்தரருக்கு மட்டுமே இது சாத்தியம். அதனால நிறைய சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரத்தை படிக்குவா, வீடு சுபிட்சமா இருக்கும், ஆசை வந்துட்டே இருக்கு, சுபிக்ஷமா இருக்கு. அந்த ஒரு அழகு, அவர் சொல்ற அந்த தேவாரத்து ஒரு தனி அழகு. அது நான் 3 பேர் பாடினாங்க, 3 வேத சம்பந்தமான இது. நம்ம ஞான சம்பந்தர் தேவார பூரா ரிக்வேத வரை சார்ந்து, நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லி, ஞான சம்பந்தர் தேவாரம் பூரா ரிக்வேத வகை. அவர் அதே சொல்வார், அவர் கவுண்டின்ய கோத்திரத்தை சார்ந்தவர், அதனால அவர் தான் சொல்வார் கவுண்டியன் ஞான சம்பந்தன், தமிழ் ஞான சம்பந்தன், தமிழ் விரகன் ஞான சம்பந்தன். அந்த நாளே பிராமணால தைரியமான நாள் போல இருக்கு. 3 வயசுல இதெல்லாம் சொல்லிட்டு 16 வயசுக்குள்ள. அது மாதிரி அப்பர் பெருமான் தேவார பூரா யஜுர்வேத வகையை சார்ந்து. அதுல திருத்தாண்டன் ஒண்ணு இருக்கு பாருங்க, நீங்க அதை படிச்சா போரும். ஸ்ரீருத்ரம் படிச்சா என்ன பலன் கிடைக்குமோ அந்த திருத்தாண்டகத்தை படிங்க. அப்படி உருகி பாடிட்டார். சுந்தரர் பாட்டுக்கு திருப்பாட்டு, ஞான சம்பந்த பாட்டுக்கு திருக்கடைக்காப்பு என்று பெயர், அப்பர் பெருமானுக்கு மட்டும்தான் தேவாரம் என்று பெயர். சுந்தரமூர்த்தி நாயனார் பாட்டுக்கு திருப்பாட்டு. ஏன் திருப்பாட்டுனா சாமவேத வகையை சார்ந்தது. ஒரு ஆராய்ச்சியாளர் இதை பற்றி எழுதியிருக்கிறார்.
அதனாலதான் சுவாமிக்கு பிடித்து சிவபெருமானுக்கு எதிராக பிடித்த வேதம்னா சாம வேதம் தான். சாம வேதியனை, இந்த 4 பாட்டுல வேதம்ன்ற சப்தம் இல்லாமே இருக்காது. ஆச்சாரபுரத்தை அங்க பலம் வரும்போது சொல்றார், காதலாக்கி கசிந்தி கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தமை நன்னெறி கூப்பது வேத 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. இவர் என்ன சொல்றார்? மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரானோய் தீர்த்தருள வல்லான் தன்னை குளிர்கவல சொல்றாருல, வேதியா வேத கீதா. அது மாதிரி இங்க திருப்புறவார் பனங்காட்டுன்னு ஊருக்கு அங்க சுந்தரர் வர, சுவாமி சுந்தரருக்கு 3 தடவை பொதிசோறு கொடுத்துருக்கார். அந்த திருக்குறுகாவூர் அங்க வந்து மத்தியானம் சாப்பாடு கொடுத்துருக்காரு. அது மாதிரி செங்கல்பட்டு இருப்பாருங்க திருக்கச்சூர், அங்க சாப்பாடு கொடுத்துருக்காரு. இன்னொரு இடத்துல சாப்பாடு கொடுத்துருக்காரு. 3 இடத்துல புறவார் பனங்காட்டூர் மத்தியான நேரத்துல சுந்தர் வந்த போது சுவாமியும் புதிசோறு கொண்டு வந்து விட்டார். அப்ப அது புறவார் பனங்காட்டுல பாடுறார், விடையில் மேல் வருவானை வேதத்தின் பொருளானை. சுவாமி எப்படி இருக்கிறான்? வேதத்தின் பொருளாக இருக்கிறான். அதனால்தான் சுந்தரோட பாட்டு சாம வேத வகையை சார்ந்தது. அதனால்தான் அதுக்கு திருப்பாட்டு என்று பெயர். சுவாமி அவரை தேடி தேடி ஓடி வந்த கேட்ட காரணம் சிவபெருமானுக்கு பிடித்த வேதம் சாம வேதம். அதனால்தான் கைலாசத்துல ராவணேஸ்வரம் மாட்டின போது சாம வேதம் பாடிதான் தன்னை உயிர்ப்பித்துக் கொண்டான். சாமி அப்ப கொடுக்குறாரு அவனுக்கு சந்திரகாசம் என்னும் வாழ், யாராலும் வெல்ல முடியாது, 1,00,000 சொச்சம் ஆயில கொடுக்குறான்னா சிவபெருமானுக்கு பிடித்தது சாமவேதம். சுந்தரர் திருப்பாட்டு ஏன் சொன்னார்? சாமவேத வகை சார்ந்தது. ஆராய்ச்சியில் இதெல்லாம் எழுதியிருக்கிறார். அதனால அப்பேற்பட்ட சுந்தரருக்கு 3 தடவை பொதிசோறு கொண்டு கொடுக்கிறார். அந்த திரு குறுகாவூர்ல சொல்றார், இத்தனையும் ஆமாற்றை அறிந்திலேன் எம்பெருமான் பித்தனே என்று உன்னை பேசுவார் பிறரெல்லாம் முத்தினை மனிதனை மாணிக்கம் உழைத்தெழுந்த வித்தனே குறுகாவூர் வெள்ளடை நீ என்றே பாடுவார் பசி தீர்ப்பாய் பரவுவார் பிணிகளவாய் ஓடு நன்களன் உண்பலி குழல்வானே காடு நில் இரு கடுநடம் புரியும் வேடனே குறுகாவூர் வெள்ளடை நீ என்றே பன்னிடை தமிழ் ஒப்பாய் பழத்தினின் சுவையொப்பாய். கொடுத்து 3வது அடியில சொல்றார், மண்ணிடை அடியார்கள் மனத்து இடர்வாராமே வில்லிடை குறுகாவூர் வெள்ளடை. இந்த அடியார்களுக்கு, சிவபெருமான அடியார்களுக்கு எந்த இடரும் வரக்கூடாது. மண்ணிடை அடியார்கள் மனத்து இடர் வாராமே வில்லிடை குறுகாவூர் வெள்ளடை நீ என்றேன். அப்படி அவிநாசிலா முடிச்சுட்டு கேரளத்துல திரு அஞ்சைக்களத்துக்கு வர, அஞ்சைக்களன் பேர், அங்கதான் இது பாண்டது. உண்மை பொருளும் தருவானை போகமும் திருவும் குணர்ப்பானை பின்னையால் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்னதன்மயனின்று அறிவொண்ணா எம்மானை எடிவந்த பிரானை அன்னம் வைகும் வயல் பழனத்து அணியாரூரானை மறக்கலுமாமே. அப்படி படுத்துட்டே இருக்கார் சுந்தரரங்க. வெறுத்தேன் மனை வாழ்க்கை அப்படின்னு பாட தொடங்கினார். பாட்டு பாடி முடிச்ச உடனே சிவபெருமான் பார்த்தார், 2000 தந்தம் உள்ள ஒரு வெள்ளை யானை. வெறுத்தேன் மனை வாழ்க்கை, அப்பா பட்டதெல்லாம் போதுண்டானா, மீண்டும் கைலாசத்துக்கு போகணும் அப்படின்னு பெருமானை நினைச்சார். பெருமான் உடனே அவருக்கு வெள்ளையானு ஏறி உக்காந்து அது போயிட்டே இருக்கு. அதுல நிறைய உபகதைகள்லாம் இருக்கு, நேரம். அப்ப மேல போயிட்டே இருக்கு. இந்த ராஜாக்குடைய இந்த தளபதி எல்லாம் பார்த்துட்டு அவனே தன்னை மாய்த்து கொண்டானான். அவர் போறதை பார்த்துட்டு அவ்வளோ பக்தி சுந்தரம் மேல. அவர் வந்து பாக்குறார் சேரமான் பெருமாள் நாயனார், எங்கயா சுந்தரம் மேல போறான்னு. அவர் குதிரையில வந்திருக்கார். அவருக்கு எல்லா பாஷையும், இந்த பறவைகள் பட்சிகள் எல்லாம் அது பேசுற பாஷையெல்லாம் அவருக்கு தெரியும். அதனால்தான் அவருக்கு கழற்றறிவார் நாயனார். அது மாதிரி கைகேயனுடைய அப்பாவுக்கு இதெல்லாம் தெரியும். எறும்பு என்ன பேசுகிறது, பறவை என்ன பேசுகிறது, மாடு என்ன பேசுகிறது, மிருகங்கள் என்ன பேசுறது, கைகேயன் அப்பாவுக்கு தெரியும் என்று ராமாயணத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அது மாதிரி இந்த கழற்றறிவார் நாயனார் அந்த குதிரை காதுல பஞ்சாட்சரத்தை ஓதினார். அது வேகமா போய் யானை வலை வந்து அப்படியே போயிட்டு இருக்கு.
போயிட்டே இருக்கும்போது தான் திருக்கோயிலூர் மேல போகும்பொழுது கீழே ஔவையார் பூஜை பண்றாங்க. விநாயகர் பூஜை பண்ணி பாக்குறான். நாங்க கைலாசத்துக்கு போறோம், நீ வரலையா? நாங்க வேகமா பூஜை பண்ணான். அவர் சொன்னா, சுவாமி அவங்க போட்டோம், அவங்க போறதுக்கு முன்னாடி நான் உன்னை கைலாசத்துல கொண்டு விட்டுடுவேன். நீ எப்போதும் பண்ற அவசரப்படாம பூஜை பண்ண. அப்ப நாம தெரிஞ்சுக்கணும், பூஜை என்பது நிதானமாக செய்ய வேண்டும். அப்பதான் பால்காரன் வரான், டெலிபோன் பில் வருது, இந்த வீட்டு விவகாரமே வச்சுக்க கூடாது. பூஜைன்னா மனுஷன் அப்படியே லைக்கணும். பூவை போடும்போது சுவாமி நாமளும் ஒன்னா இருக்கும். அப்பதான் ஔவையார் விநாயகர்கள் பாடுற. விநாயகர்கள் பாடி முடிச்ச உடனே சுவாமி துதிக்கையால அவங்க வர்றதுக்கு முன்னாடி கொண்டு போய் அங்க சேர்த்துட்டார். இது ஒரு நிகழ்ச்சி சுந்தர அற்புதத்துல. அதை அருணகிரிநாதர் பதிவு பண்ணிருக்கார் திருப்புகழம். ஆதரம் பயில் ஆரூர் தோழமை சேர்தல் கொண்டவரோடே முனாளில் ஆடல் வெம்பரி மீதேறி மா கையிலையில் ஏகி ஆதி எந்த உலா ஆசுபாடிய சேரற் பொங்குவை காவூர்ண நாடதில் ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாடே. ஔவையார் விநாயகர் பாடி முடிச்ச உடனே நேர அப்படியே கைலாசத்தை முன்னாடி போய் நிற்கிறார். இதுக்கு முன்னாடி வரிசை நிகழ்த்து. இந்த சுந்தரமூர்த்தி நாயனரை குருவாக ஏற்றுக்கொண்டவர் பெருமிழலை குறும்ப நாயனர். அந்த பெருமிழக்கான புதுக்கோட்டை பக்கத்துல ஒரு சிற்றரசர். அவர் சுந்தரரை பார்க்கல, ஆனாலும் சுந்தர பக்தியை எப்படி அப்பூது அடிகள் திருநாவுக்கரசர் பார்க்க பக்தி பண்ணாரோ அது மாதிரி பெருமிழை நாயனர் அங்க பக்தி பண்ணிட்டு இருக்கார். இந்த சுந்தர பாடப்படுத்தி கதையை படிச்சேன், அவருக்கு அஷ்டமா சித்தி வந்துட்டான். நைட்டு உட்காந்து தியானத்துல பாக்குறார், நாளைக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த உலகத்தை விட்டு போக போறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய அந்த கபாலத்தை வெளிப்படுத்தி அவருக்கு முன்னாடி அவர் கைலாசம் போனார். கேட்டார்கள், எப்படியா வந்தேன்? சுந்தருடைய திருவடியை பிடித்து வந்தேன். அவரும் அப்படித்தான் சுந்தர திருவடியை பிடித்து வந்தார். நம்ம சேரமான் பெருமான் சிவபெருமான் எப்படியா வந்தீர? சுந்தருடைய திருவடியின் பெருமையினாலே வந்தேன். அப்பதான் பாடுற பாட்டை பாடி இந்த நிகழ்ச்சி ஆடி அந்த சுவாதி அன்னைக்கு தான் சுவாமி அங்க போறார். அதனால்தான் சுந்தரரும் ஆடி சுவாதியின் தலைப்பு கொடுத்து அதை சொல்றார். அத இது பஞ்சமம் ராகத்துல பாட வேண்டும். கர்நாடக சில ஆகிறார். அதை பாடிண்டே அங்கதான் போய் பாடுறார். அதை வருணன் கொண்டு தர்மசாஸ்திரா திருப்பிடவுன்னு ஒரு ஊர் இருக்கு, திருப்பட்டூர். இல்லை அந்த ஜாதகத்தை அப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஜாதக நோட்டு எடுத்து போனா அங்க வச்சா தலையெடுத்து மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்னாதான் மக்களுக்கு புரியுது. திருப்பிடவூர் இந்த சாஸ்தா அங்க கொண்டாந்து சுந்தரமூர்த்தி தேவாரத்தை இதெல்லாம் பண்ணினான்னு சொன்னா தெரிய மாட்டேன். இப்ப வருணன் தான் அது உலகத்துக்கு அவர் அங்க பாண்டதுங்க கொண்டு வந்து அற்புதமான பாடு. தான் என்னை முன் படைத்தான் அது அறிந்து தன் பொன்னடிக்கே தானனை முன் படைத்தான் அது அறிந்து தன் பொன்னடிக்கே நான் என பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து வானனை பந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை முத்தமனே மந்திரம் ஒன்றறியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியே சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டனை அந்தரமால் விசும்பில் அழகானை அருள் புரிந்த சுந்தரமோனிஜமே நோடித்தான் மலை உந்தமனே. யார் யார் சுந்தர வரவேற்றார்? சுந்தரமூர்த்தி நாயனரே சொல்றார், என்னை யார் யார் வரவேற்பு, என்னை வரவேற்பாளராக சிவபெருமான் யார் யாரும் அமைச்சிருந்தார் என்னை வரவேற்பதற்கு.
8வது பாட்டுல சொல்றார், அறவொளி ஆகமங்கள் அறிவார் அறிதோத்திரங்கள் விரவிய வேத ஒலி விண்ணலாம் வந்தெதி திசைப்ப வரவலிவாணன் வந்தே வழி தந்தனக்கேறுவதோ சிரமலியானை தந்தானோடித்தான் மலை உந்தவனே. அறவொலி என்று சொன்னால் ஹரஹர ஹரஹர மகாதேவா சப்தம் கேட்கறது. ஹர 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 ஹரஹர மகாதேவனா எல்லா பாபங்களையும் போக்குவோம். அதனால்தான் சொல்றோம், நம பார்வதி பதையே ஹர 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 மகாதேவா. எல்லா பாபையும் சுவாமி போக்குற. ஹரி என்று சொன்னால் போக்குதல். அது மாதிரி அறவொலி ஹரஹர என்ற சப்தம் கேட்கறதான் ஆகமங்கள். ஸ்தோத்திரம் பார்க்க ஒரு ஸ்தோத்திரம் படிக்கிறார்கள். விரவிய வேத ஒலி, வேதங்கள் அப்படியே ஒழுக்கிறார். எப்படின்னா விண்ணலாம் வந்து எதிர் திசைப்பேன் அப்படியே வரவேற்றார்கள். 9வது பாட்டுல சொல்றார், யார் யார் என்னை வரவேற்பதற்கு பெருமான் எப்படி எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான். நான் ஒரு சாதாரண ஆள் சொல்றார். இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்தே மந்திர மாமுனிவர் இவராரணையும் பெருமான் நம் தமர் ஊரன் என்றான் நோடித்தான் மலை உத்தமனே. பாரியா ரொம்ப ஆசியமா சொல்லுவார். இந்திரன் மால் பிரமன் எழில்லார் மிகு தேவரெல்லாம். நம்ம ஆட்கள்லாம் ஆச்சு 5 வருஷம் ஆட்சியா. இந்திரன் யாரு? அப்பேற்பட்டவன், தேவலோகத்து தலைவன். அவன் வந்து என்ன அழைச்சான். மால் மகாவிஷ்ணு வந்து அழைத்தார், பிரம்மா வந்து அழைத்தார், எல்லா 33 தேவர்களும் வந்து சுந்தரரை அழைத்தார்கள். இத நான் சொல்லல, சுந்தரரே சொல்ற. இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிகு தேவர் எல்லாம். அந்த யானையில யார் யார் உட்காரலாம்? சிவபெருமான் உட்காரலாம், அம்பாள் உட்காரலாம், விநாயகர் உட்காரலாம், முருகன் உட்காரலாம். அப்பேற்பட்ட யானையை எனக்கு கொடுத்தான். வந்ததிர் கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவர் யாரென கேட்கிறார். யார் யார்? பெருமாள் சொல்றார், சிவபெருமான் நம் தமர் ஊரன் என்றான். நம்மால் வரையா? எப்படி நம்மால் வர? அதனாலதான் நொடித்தான் மலை பதிகம் தினமுமே பாடும். நம்ம கைலாசி போட்டு வந்த மாதிரி எனக்கு நான் வீட்டில் பாடும்போது எனக்கு கொஞ்சம் அழுகம் வந்து இவ்வளவு உருக்கமான பாட்டு. நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே உத்தமனே. சுவாமி சொல்றார், நம்மாலியா திருநாவலர் ஊரன் வரான், சுந்தரன் வரான். நம் தமன் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. ஊழிதோறு ஊழிமுற்றும் உயர்பொன் நொடித்தான் மலையை சூழிசையின் கரும்பின் சுவை நாவலூரன் சொன்ன ஏழிசையின் தமிழால் இசைந்தேத்திய பத்தினையும் ஆழி கடல் நிறையா அஞ்சையப்பற்கு அறிவிப்பதே. அந்த அஞ்சை காலத்திலே தானே போறாரு. அதனால அஞ்சை காலத்துக்கு சமர்ப்பணம் பண்ற அந்த பெருமானுக்கு என்று சொல்லி இப்படி ஆடி சுவாதியிலே சுந்தரமூர்த்தி நாயனார் திருக்கைலாயத்தை அடைந்தார். அது ஞாயிற்றுக்கிழமை விசேஷமா உலகமெங்கும் நடக்கின்ற ஒரு அற்புத திருவிழா. அதனால சுந்தரனாலே நமக்கு நல்ல செந்தமிழ் கிடைத்தது. நல்ல இது மாதிரி 1.5 மணி நேரம் சுந்தரை பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம சபைக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனார் திருவிடையில் அழகி, இது ஏதாவது பிழை இருந்தால் என்னை சார்ந்தது, ஏதால் மிக இருந்தான் எல்லாம் என்ற சுந்தரமூர்த்தி நாயன் திருவிழை சார்ந்து சொல்லி இந்த அளவிலே இதை நிறைவு செய்கிறேன். ஆறு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் ஏறுமகிலேறி விளையாடு முகமொன்று, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகமொன்று, ஊறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகமொன்று,
குந்துருவ வேல் வாங்கி நின்ற முகமுன்று மாறுபடு சூரரை வதைத்த முகமுன்று வள்ளியை மனம் புணர வந்த முகமுன்று ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. அரஹர நம பார்வதி பதயே அரஹர மகாதேவா. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகளே சரணம். குன்றத்தூர்வா சேக்கிழார் பெருமான் திருவடிகளே சரணம் சரணம். நன்றி, நமஸ்காரம். கணவிகள்.